Hi everyone, good morning there in India and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. இன்னைக்கு இன்னொரு day in my life routine vlog தான் பார்க்கலாமா? So getting straight on to the vlog, இது வந்து last week மகா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த ஒரு vlog, ஈவினிங்ல இருந்து எடுத்திருக்கிற ஒரு routine தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செடி வகைகள் நான் வச்சுருக்கேன். இப்போ ஆட்-ஆன்ஸ் நிறைய இருக்குது, நான் செப்பரேட்டாக அதை ஒரு vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் களைஞ்ச தண்ணிங்க. அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூல் ஆனதுக்கப்புறமா நான் வந்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு 2-3 டம்ளர் வரா மாதிரி ஊற்றுவேன். ஸோ இது வந்து கருவேப்பிலை செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரெண்டு எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க பிகாஸ் தே மூவ் டு யூஎஸ். ஸோ இதை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக, எனக்கு கருவேப்பிலை கிடைக்காது, கோல்டு, அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக அதை நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து இருக்குது. பட் இப்படி தான் நான் யூஸ்வலாக பண்ணுறேன். அரிசி பருப்பு களைஞ்ச தண்ணி வந்து 1 or 2 days விட்டு கேப் விட்டு டிபெண்டிங் ஆன் த சன், ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுன்னா டெய்லியே கூட கொஞ்சம் ஊற்றுவேன். இல்லைன்னா 1 or 2 days கேப் விட்டுட்டு அந்த மாதிரி நான் வந்து எல்லா செடிக்கும் ஊற்றுவேன். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இங்கே இந்த காண்டோலேயே கொடுத்தது தான். மாடியிலேருந்து அணுவுடைய டேபிளும் இங்கேயும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி சுவாமி ரூம் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த ஷெல்ஃபு. ஸோ அதனால் இந்த டேபிள் வந்து மாற்றிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நான் பெருசு பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இருந்த டேபிளை விட இது கொஞ்சம் பெருசு. அதனால் இது வந்து யூஸ்வலாக நான் சுவாமிக்கு தண்ணி வைப்பேன், அதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு துளசியும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கோலி கிட் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. இங்கே வந்து கோலமாவு அதெல்லாம் கிடைக்காது இல்லையா. அந்த ரங்கோலி கிட் அண்ட் இதோட ஒரு அந்த மோல்டு அப்படின்னு சொல்கிற அந்த டிசைன் ஒன்று பேட்டர்ன் இருந்தது. பட் எனக்கு வந்து பிள்ளையார் பேட்டர்னும் அந்த இதில் ஆன்லைனில் இருந்ததுங்க, அமேசானில் தான். பட் அது இல்லை, இது ஒன்று தான், அந்த விளக்கு பேட்டர்ன் மாத்திரம்தான் இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே, நான் எனக்கு வந்து எப்படி பண்ண தெரியுமோ நான் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். 2 விதமான அந்த டிசைனர் மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அதில் நமக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த விளக்கு மேலே அப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிளான ஒரு ரங்கோலி கிடச்சிரும். இது மோல்டு தனியாக வச்சு நீங்கள் வந்து டெக்கார் பண்ணி அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரங்கோலி போட தெரியும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு சிம்பிளாக எனக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் போடணும், அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நான் பார்த்தேன். சம்வேர் அரவுண்ட் 100 rupees ஆர் ஈவன் 130 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் நான் அமேசானில் இது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். நிறைய கலர்ஸ் இருக்குது, நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டெக்கார் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த ஸ்டாரு பிள்ளையார் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன்னா அதுதான் மாதிரி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அழகாக வந்து டிசைன் நல்லா வருதுங்க. அந்த 2 மோல்டுமே வந்து கரெக்டான ஹோல்ஸ் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்தது வந்து ரங்கோலி. எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி டெக்கார் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, சுவாமி ரூமுக்கு நிறைய பூவெல்லாம் வச்சு பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட. அதனால் நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு நைவேத்திய பிரசாதம் பண்ணுறது அதெல்லாம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நிறைய பூ இருக்குங்க. நான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோடய இந்தியாவில் இருக்கிற சுவாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து நமக்கு செப்பரேட்டாக அங்கே பூஜா ரூம்லாம் கொடுப்பாங்க இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. அதனால் இருக்கிற சுவாமிக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பூ வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் இப்போ தாங்க திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இந்த எல்லோ செம்பருத்தி நிறைய வந்திருக்கு இந்த தடவை. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, நிறைய மொட்டும் விட்டுருக்கு. அப்புறம் அந்த ஹனி ஃப்ளவர் சொல்லுவோம்ல, அந்த தேனி பூ அதுவும் இருந்தது. பட் ரோஸ் வந்து இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இங்கே நல்ல வெயிலுங்க. அதனால் இந்த சீசனில் எந்தெந்த பூ வருமோ அதுதான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லோ செம்பருத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அந்த மாதிரி அந்த வெளியில் நாங்கள் பார்க் போவோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நிறைய பூ. இப்போ இதுதான் சீசன் போல் இருக்குது. அண்டு ரோஸ் கொஞ்சம் அங்கங்கே வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்த மாதிரி நல்லா அழகாக பெருசாக இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டேன். எப்படி இல்லைன்னா இது வாடி போயிட்டு அப்படி கீழே தாங்க விழும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம சுவாமி ரூம்க்காவது வச்சு டெக்கார் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் நான் வந்து எடுத்துட்டேன் அதிலேருந்து. அண்ட் எனக்கு வந்து இங்கே செம்பருத்தி செடி தனியாக வைக்கணும் அப்படின்னும் வந்து ஆசையாக இருந்தது. அதனால தான் என்னுடைய கார்டனில் இப்போ அந்த ஆட்-ஆன் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இனிமேல் தான் வரப்போகுது.
அதுவும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ இதுதாங்க நம்ம சுவாமி ரூம் டெக்கார் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூ வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு ரங்கோலி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்பயுமே வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி சுவாமி ரூமில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் அது யூஸ்வலாக வைப்பேன். அண்ட் இது இன்னொரு ரேக்கு கீழே வந்து எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா டேபிள் ஸ்வாப் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரேக்கும் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி டேபிளில் தான் நான் வந்து சந்தனம் அப்புறமா விளக்கு ஊற்றுற எண்ணெய் இது எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு லுக் ஆஃப் தி என்னுடைய பூஜா, குட்டி பூஜா ஷெல்ஃப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரசாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகேங்க. ஸோ நான் வந்து முப்பருப்பு வடையும் பாயசமும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வடை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு 3மே ஈக்குவல் ரேஷியோவில் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு கூடவே 2-3 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பயத்தம்பருப்பு தவிர மீதி 3 பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுக்கிறது தான் இந்த முப்பருப்பு வடை. அண்டு பாயசம் வந்து அணு வந்து பாயசம் பண்ணி கொடுமான்னு கேட்டதுனால நான் பண்ணுறேன். பிரசாதம் அப்படிங்கிறது நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, பட் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தான் சாப்பிட்றோம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக பண்ண போகிறோம். ஸோ பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அது யூஸ்வலாக எல்லாருக்கும் என்ன பிடிச்சி அது நல்லா அவங்களுக்கு செலவாகுமோ அந்த மாதிரியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து இட் வில் பி ஹாப்பி. நம்ம நைவேத்தியமும் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிரும், சாப்பிட்ருவாங்க. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. எந்த சுவாமியுமே இது மாத்திரம் பண்ணுங்கள் அதை மாத்திரம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னதில்லை. நமக்கு என்ன முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து வெல்லத்தை நல்லா கொஞ்சம் கரைச்சிருக்கேன். இந்த வெல்லத்தை வடிகட்டல, ஏன்னா இங்கே இருக்கிற வெல்லம் நல்ல க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஃப்ரைடு கேஷ்யூநட்ஸ் இங்கே கிடைக்கும், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமப்பூவும் தண்ணி கொதிக்கும் போதே ஆட் பண்ணேங்க. இது வந்து அன்றைக்கி மத்தியானம் பருப்பு சாதத்துக்காக கொஞ்சம் பருப்பு வைக்கும்போது சேர்த்து நான் பாயசத்துக்கும் தோரம்பருப்பும் பயத்தம்பருப்பும் கலந்து வந்து வேக வச்சுட்டேன். ஸோ தட் பாயசம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து எனக்கு அப்படியே யூஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரைடு கேஷ்யூஸே வந்து ப்ரைஸ் மார்ட்டில் கிடைக்கிறதுனால நான் வந்து அதை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும்னா டேட்ஸ் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குவிக்கான சிம்பிளான ஈஸியான பாயசம். ஏலக்காய் பாட்ஸும் ஆட் பண்ணேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ சுவாமிக்கு நைவேத்தியங்கும் போது ரொம்ப பழைய பொருட்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது ப்ரீவியஸ் டேவோடது அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதே சமயம் பாத்திரத்தில் வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மத்தியானம் வேக வச்ச பருப்பை யூஸ் பண்ணலாம். தேங்காயெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணால் அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப பழசு நம்ம லெஃப்ட் ஓவரை வச்சு பிரசாதம் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், பண்ண மாட்டேன். ஸோ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நல்லா கொர அப்படின்னு அரைச்சி வச்சாச்சு. கொரன்னு அரைச்சாதான் வடை தட்டை வரும். இது வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு மட்டும் போடாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்களும் சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா டைட்டான லிட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் இம்மீடியட்டாக பண்ணுறதுனால எல்லாத்தையுமே நான் வந்து இப்போவே ஆட் பண்ணிட்டேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வடை தட்டை வரும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி எண்ணெய் குடித்தா மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து முப்பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம், மசாலா, சோம்பு, கீம் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது இல்லையா, அது நைவேத்தியம் பண்ணுறதுனால. அதனால நான் வந்து இந்த 3 பருப்பு வடை இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆட்-ஆன்ஸ், பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் மாத்திரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 3 பருப்போட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சப்போஸ் இந்த மாதிரி வடை செஞ்சு லெஃப்ட் ஓவர் ஆகி நிறைய மாவு இருக்குன்னாலோ இல்லை வடை போட்டது பாக்கி இருக்குன்னாலோ நீங்கள் அதை வடைகறி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இட்லிக்கோ தோசைக்கோ நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ பண்ணாலும் காலி ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. சூப்பராக வந்தது வடை. ரொம்ப சின்னதாக தான் நான் போடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசாக பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் குக்கிங் டைம் ஆகும், சில சமயம் உள்ளே வந்து வேகாது. அதனால் நான் வந்து சின்ன மினி வடைஸ் தான் வந்து யூஸ்வலாக பண்ணி எனக்கு வந்து பழக்கம். நான் அதே மாதிரி தான் பண்ணினேன். ஸோ ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீடியமில் வச்சுட்டு அதே டெம்பரேச்சரில் எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உள்ளேயும் குக்காகி மேலேயும் உங்களுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். ரொம்ப பெருசில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப கருப்பாயிடும் சீக்கிரமாக. ஸோ அதுவும் பார்த்துக்கணும், ஏன்னா அது பிரசாதம் வேறு இல்லையா, நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் நான் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பாயசமும் முப்பருப்பு வடையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிட்டு
நான் வந்து இங்கே வடை பாயசம், அதுக்கப்புறமா கல்கண்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள், என்னென்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். பனானா இருந்தால் பனானா வைக்கலாம். நம்ம ஊர்னா வெத்தலை பாக்குதெல்லாம் வைப்போம் இல்லையா, இங்கே அதெல்லாம் கிடைக்கவே செய்யாது. அதனால் என்ன அவைலபிளாக இருக்கோ கூட பிரசாதம் நம்ம பண்ணுறதையும் வச்சு நான் வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். இங்கே வந்து தீபாராதனை தட்டு, இந்த மாதிரி பூஜா சாமான்கள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது வந்து கேட்கக்கூட முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு என்னால் செய்ய முடியுமோ நான் வந்து சுவாமிக்காக நான் வந்து எல்லா அக்கேஷனுமே, இது பிள்ளையார் சதுர்த்தி, அப்புறமா சரஸ்வதி பூஜை, எல்லாமே எனக்கு என்ன முடியறதோ நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசத்தையும் இந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்குற மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் நான் யூஸ்வலாகவே சொல்லுவேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது நெக்ஸ்ட் டேக்கான ஒரு டின்னர் ரொட்டீன் தான். அட்டகாசமான செமையான ஒரு நெல்லூர் கார தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி சிவராத்திரிக்கு அடுத்த நாள் பண்ண டின்னர் இது. ஏன்னா நம்ம அன்றைக்கி நான் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே ஹோல் டே சேர்க்க மாட்டேன். அந்த வடை பாயசம் தயிர் சாதம் இதை வச்சே வந்து டின்னரும் நான் மேனேஜ் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே டின்னர் பண்ணுறதுக்காக அணுக்காக வந்து நெல்லூர் காரம் தோசை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிக்கணுங்க. இது வந்து ரா சட்னி தான். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி, அப்புறமா ஒரு 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கணும். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நெல்லூர் காரம் சட்னி, அதனால் காரம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது காரசாரமாக தோசையில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக காரப்பொடியும் அதில் ஆட் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து காரம் தோசை, அதனால் கொஞ்சம் காரப்பொடியும் ஆட் பண்ணேன். ஆனால் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணேன் ஒரு பைண்டிங்காக. அந்த காரப்பொடி ஆட் பண்ணது மிஸ் ஆகிடுச்சு. உப்பும் காரப்பொடியும் நீங்கள் தேவைப்பட்டால் அந்தந்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சட்னி வந்து ரெடிங்க. நெல்லூர் சட்னி தான். தோசை வாக்க ஆரம்பித்தாச்சு. சூப்பராக மெல்லிஸாக நல்லா உங்களுக்கு பேப்பர் ரோஸ் தோசை மாதிரி வாத்திங்க அப்படின்னா தான் சட்னி தடவி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சியில் கொர அப்படின்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் அங்கங்கே வெங்காயம் பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம வாயில் வந்து பட்டாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து தோசை மேலே தோசை ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா நெய், அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் தோசை மேலேயும் இந்த சட்னி மேலேயும் ஊற்றுறதுக்கு. ஸோ நான் வந்து நெய்யும் கலந்து வச்சுருந்தேன். அதுதான் வந்து இது மேலே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே ராவாக பண்ணியிருக்கோம் இல்லையா சட்னியில். ஸோ நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் கலந்து ஊற்றும்போது அதோடைய காரம் வந்து நல்லா மைல்டாகி சூப்பராக இருக்கும். செம்ம முருகலான சூப்பரான நெல்லூர் காரம் தோசை. நான் இங்கே பண்ண அணு வந்து அப்படியே இங்கே வாங்கிட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு வந்து சூடு ஆறிடக்கூடாது அப்படின்னு நான் கல்லில் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்கிட்டா. ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். எக்கு ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். அவளுக்கு வந்து எக்கு காரம் தோசை ரொம்ப பிடிக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து கிரேட் பண்ணி போட்டு அந்த மாதிரியும் நீங்கள் மேலே சட்னி போட்டு பண்ணலாம். பன்னீர் பிடிச்சவங்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்க சாய்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து நெல்லூர் எக் காரம் தோசையும் பண்ணுறேன். அவளுக்கு பிடிக்கும் மெயினாக அதனால். அண்ட் இது ஒரு தோசை கொடுத்தாலே வந்து ஸ்டொமக் ஃபுல்லாகிடுங்க. அதனால் நல்ல பெரிய தோசையாக வார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து தோசை ஃபுல்லாக குக் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம எக்கையும் ஆட் பண்ணிக்கணும். சட்னியும் வந்து ஃபுல்லாக குக் ஆகிறதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து தோசை ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். மேலே இருக்கிறதுல வந்து சரியாக குக் ஆகாது. அதனால் ஸோ ஓரளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு எக்கு பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயே வந்து இந்த மாதிரி சட்னியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நல்லெண்ணெய் நெய் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பிடிச்சவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம். ஸோ எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் இது ஒன் சைட் தான் குக் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த எக்கு வந்து சரியாக வராது. ஸோ நல்லா மெயினாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 1 or 2 minutes ஈஸியாக ஆகும். அதுக்கப்புறமா இதை அப்படியே மடித்து எடுத்துட வேண்டியதுதான். ஸோ அட்டகாசமான 3 ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பருப்பு பாயசம், முப்பருப்பு வடை அண்ட் இந்த நெல்லூர் காரம் தோசை. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog and see you all soon in my next vlog. Take care and bye-bye.